மேம், இன்னைக்கு வந்து வெயிட் மிஷின் பத்தி சொல்றேன். இப்போ புதுசா ஃபீல்டுக்குள்ள வரீங்க, நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா எந்த மாதிரியான வெயிட் மிஷின் வாங்குறது, எங்க வாங்குறது, எப்படி வாங்குறதுன்னு தெரியாது. ஸோ அதுக்காக உங்களுக்கு ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா நாட் ஓன்லி சோப் மேக்கிங், இந்த கேண்டில் மேக்கிங், ரெசின் ஆர்ட், சம்திங் இந்த மாதிரி வெயிட் போடுற மாதிரியான எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் உங்களுக்கு வெயிட் மிஷின்ஸ் நீங்க எப்படி தேடி இருப்பீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர்ல பார்த்துருப்பீங்க. நான் வந்து நம்ம ஃபீல்டு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் வந்து வெயிட் மிஷின் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து காமனாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மளோட மெஷர்மெண்ட் இந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் அந்த 0.1 கிராம் 0.2 கிராம் அப்படிலாம் மெஷர் பண்ணுவோம்ல, இதில் வந்து அது பண்ண முடியாது. இது வந்து ஒரு 2 கிராம்ஸுக்கு அப்புறமா தான் உங்களோட ப்ராடக்டோட வெயிட்டே காமிக்கும். அப் டு 10 கேஜி 5 கேஜி வரைக்கும் இதை மெஷர் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. பட் ரொம்ப மினிமமாக ஒரு ஒரு குட்டி ஒரு பொட்டுக்கட்டில் வச்சிங்கன்னா கூட இதில் வெயிட் காட்டாது. இதுவே வந்து பொட்டுக்கட்டில் வச்சா இதில் வெயிட் காட்டும். பட் இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது ஒரு 200 கிராமு அந்த அளவுக்கு மட்டும்தான் மெஷர் ஆகும். பெரிய பாத்திரம் பெரிய வெயிட் எல்லாம் வந்து இதில் வைக்க முடியாது. இதுவும் வந்துட்டு ஃபெயிலியர் ப்ராடக்ட். ஃபெயிலியர்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்ததில்ல. எனக்கு இதுவும் செட் ஆகல, இதுவும் செட் ஆகல. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த மாதிரி நோட் புக் சீரீஸ் வந்து வாங்க ஆரம்பித்தேன். இது உடஞ்சி போச்சு, கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நோட் புக் சீரீஸில் என்ன ஆகும் அப்படின்னா 0.01 கிராம்லேருந்து அப் டு ஒரு 600 கிராம்ஸ் வரைக்கும் இது வந்து மெஷர் ஆகும். ½ கேஜி வரைக்கும் இதில் நம்ம தாராளமாக மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு பொட்டுக்கட்டில் நீங்கள் வச்சிங்கன்னா கூட அதோட வெயிட் வந்து எவ்வளோன்னு காட்டும். இதுலேயும் பொட்டுக்கட்டில் காட்டும், ஆனால் என்னன்னா பெரிய வெயிட் வந்து இதில் மெஷர் பண்ண முடியாது. ரொம்ப குட்டியாகவும் இருக்கும். இதில் வந்து பொட்டுக்கடலை வெயிட்லாம் காமிக்காது. ஒரு 2 கிராம்ஸுக்கு மேலே இருக்கிற வெயிட் தான் காமிக்கும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் இதில் வந்து 0.01 கிராம்லேருந்து மெஷர் ஆகி அப் டு 600 கிராம்ஸ் வரைக்கும் மெஷர் காட்டும். சோப் மேக்கிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயில்ஸ் மெஷர் பண்ணும்போது 1 கேஜி 2 கேஜி பண்ணுறீங்க அப்படின்னா இதுவும் வந்து தேவைப்படும். ஸோ அதனால இது ரெண்டுமே நீங்கள் வாங்குற மாதிரி தான் இருக்குது. இது வாங்காதீங்க, இது வேஸ்ட்டுனா பெருசாக யூஸ் ஆகாது. வாங்கிட்டு எனக்கு சும்மா தான் இருக்குது. இதுக்கு ஒரு டோர் வரும், அது எங்கே போச்சுன்னு தெரியல. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப்க்கு வந்து ஒரு வெயிட் மிஷின் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். இதை தான் நான் பல வருஷமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் அதிகமாக மெஷர் பண்ணணும் அப்படின்னா இது வாங்கிக்கலாம். பட் இது ரெண்டுமே நமக்கு தேவைப்படும். ரெண்டில் எது முக்கியமாக தேவைப்படும்னு கேட்டால் இதுதான் தேவைப்படும். ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி நோட் புக் சீரீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து ஜுவல்லரி ஸ்கேலு அப்படின்னு மாதிரிலாம் அமேசானில் இருக்கும். நான் வந்து லிங்க்கு கீழே கமெண்ட்டில் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் லிங்க்கெல்லாம் வேணும் அப்படின்னா எனக்கு லிங்க்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 3ஓட லிங்க்குமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகே, டாடா.